அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வின் பெயர்கள் 99, அல்லாஹ்வோடு சேர்த்து 100. அந்த 100ஐயும் சொல்லி கேட்டால், அண்ணல் பெருமானாரின் பெயரையும் இணைத்து கேட்டால் கேட்கிற துஆக்கள் மக்பூல். ஆனால் நாம் எத்தனை பேர்களை நினைவில் வைத்திருக்கிறோம்? யோசிக்க வேண்டும். பெருமானாருக்கு இவ்வளவு பெயர் இருந்தாலும் பெயர்களில் சிறந்த பெயர் முஹம்மத். சட்டக்கலை வல்லுனர் ஃபகீஹ் அல் ஹலீமி சொல்லுவார், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஹ்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்ளுகிறார், ஈமான் காமிலாகாது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவர் கலிமா சொல்லும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் தான் கலிமா பூர்த்தியாகும். அஹ்மதை சொல்வதாக இருந்தால் குன்னியத்தையும் சேர்த்து சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அஹ்மத் அபுல் காசிம் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால்தான் கலிமா பூர்த்தியாகும். அப்ப முஹம்மது என்ற பெயருக்கு ஈடாக உலகத்தில் எந்த பெயரும் இல்லை. அத்தஹியாத் ஓதும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு பகரமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன அஹ்மத் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அத்தஹியாத் பூர்த்தியாகாது. சஜிதா சஹு செய்தாக வேண்டும். இந்த மார்க்க சட்டம். முஹம்மது என்ற பெயருக்கு தனிச்சிறப்பு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் நபியின் பெயரை தன் பெயரோடு இணைத்திருக்கிறார். லம்மல் இலாஹு இஸ்மன் நபி இலா இஸ்மி. இஸ்மன் நபி, அல்லாஹ் நபியின் பெயரை தன் பெயரோடு இணைத்திருக்கிறான். துல் அர்ஷி மஹமூத், அல்லாஹ் மஹமூத் அன்னல் முஹம்மத் என்றார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித். அல்லாஹ் தனக்கு மஹமூத் என்று பெயர் வைத்து அன்னலுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கிறார்.